வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேக்லெஸ் நாடகத்தை பற்றி. அதில் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் இட்லிக்கு ஒரு பொண்ணு வந்து பாடுது. பாடிட்டு முடிச்சுட்டு ஏதோ நல்லா தான் பாடுது. பாடி முடிச்சுட்டு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு இட்லி வாங்கி சாப்பிடுது. அதுங்க அவங்க அம்மாவும் இதனோட அநியாயமாக இருக்குது. 2 இட்லிக்கு அவங்க பாட்டு பாடி சாப்பிட்றாங்களாம். இது தனியாக அப்படி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் சரி தான், 2 10 ரூபா மிச்சமாகும்ல, அது அப்படி போகுது. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா கோபி வராப்பில் பாடிக்கிட்டு இருக்க டைமில் வந்து எனக்கு 2 இட்லி கொடுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் பாடுவேன்னு அவர் பாடுறாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே காப்பி பண்ணி பாடுற மாதிரி அப்படியே அப்படி சுகமாக பாடுற மாதிரி பாடுறாரு. அவர் பாடிட்டாராம், பெரிய பாடகர் மாதிரி பாடுறாப்புல. இதை வந்து நம்ம நம்பணும். அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டாப்புல பாக்கியலட்சுமி. அதை பார்த்து இந்த செல்வி கூட கிண்டல் பண்ணுது. அப்புறம் அவர் பாடி முடிச்சுட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்குறாரு. அதெல்லாம் நான் அதிகமாகலாம் கொடுக்க மாட்டேன், நல்லா பாடியிருக்கேன். அவர் சொல்கிறார், நல்லா பாடியிருக்கேன், எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வேணும். எப்படி பாடினாலும் அதே டிஸ்கவுண்ட்டு தான் அந்த அம்மா. எவ்வளவு டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கணும் அது மட்டும்தான். உங்களுக்காகலாம் நிறைய கொடுக்க முடியாது. என்னடா அந்த இட்லிக்கு போய் என்ன அந்த அவர் சாப்பிட்டது 2 இட்லி 10 ரூபா இருந்தாலும் 20 ரூபா. 20 ரூபாய்க்கு என்ன டிஸ்கவுண்ட்டு? நான் அதுவும் கம்மியாக தான் கொடுப்பேன். என்ன இது அப்படி போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இனியா வீட்டில் இனியா புருஷன் வந்து மறுபடியும் போதைக்கு அடிமையாக வரான். வரும்போது அப்படி இழுத்து கொண்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு நான் ரூமில் கொண்டு படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லுது. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ வராத இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் போய் படுக்க வச்சுட்டு வந்து வெளியில் தாப்பாக போட்டு உள்ளே வராங்க. இந்த பொண்ணு கேட்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு. ஒன்றால் தான் என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தான், ஒன்றால் தான் கெட்டு போயிட்டான் அப்படின்னு அது இஷ்டத்துக்கு பேசுது. மனசாட்சி இல்லாமல் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுனா ஒன்றும் செய்ய முடியல அந்த பொண்ணால். அப்புறம் முழிக்குது, தண்ணி அடிச்சிருக்காரான்னு கேட்டால் ஆமாம் தண்ணி அடிச்சிருக்காரு. நீ இப்படி பண்ணினா அவர் தண்ணி அடிக்க தான் செய்வான். நீ வந்து காதலனோட பேசினீன்னா அவன் கோவப்படத்தான் செய்வான். அவன் புருஷனாக இருக்கிறவன் கோவப்பட மாட்டானா, உன்னால தான் எல்லாம் வந்துச்சுன்னு போய் பாடுமான்னு சொல்லிட்டாரு மாமனார். அந்தாலே பரவாயில்ல போல். இந்த பொம்பளை இன்னும் மோசமாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த ஈஸ்வரி உட்காந்து அப்படி சோகமாக உட்காந்து பேரை வந்து கேட்குறான், என்ன பாட்டி இப்படி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, போய் தூங்க மாட்டாங்களாம். என்னை எல்லோரும் திட்டுறாங்க, என்னை திட்டாங்க. நான் என்ன பண்ணுறேங்கிறத வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணலை. நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கேரக்டர். நிறைய கேரக்டர் இருக்குது. தான் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. நான் எல்லாத்தையும் பற்றி நினைக்கிறேன், என் பையனை பற்றி நினைக்கிறேன். என்ன அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வாங்க. பெருசாக போன பிறகு நம்ம சாகுற வரை நம்ம பிள்ளைய பிடிச்சிக்கிட்டே தொங்குனா அது என்ன பண்ணும்? அது வாழ்க்கையை அது பார்க்கும் தான், அவங்களுக்கு தெரியும். நமக்கு இருக்கிற அறிவு அது அவங்களுக்கு இல்லையா? இந்த அம்மா அப்படி நினச்சிக்கிட்டு ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டு போய் தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல. அதான் கேட்குது, அராதிகாட்ட பேசுனதில் உனக்கு எதுவும் கோபம் இருக்கா அப்படின்னு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்தார் கோபி. அப்புறம் என்ன அப்போவே அவளை வருத்தப்படாதவங்கள இப்போ போய் பேசுனதுக்கு வருத்தப்பட போகிறாப்புல. இது என்னத்தையாவது பேசுது. எப்படியாவது எவளையாவது ஒருத்தியை கோர்த்து விட்டுறணும். மகன் வந்து தனியாக இருக்கக்கூடாது. மகனுக்கு எப்போவாவது பரிவுபட பண்ணால் ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன எதிர்பார்க்குது. அது என்ன ஜென்மமோ தெரியலது, அப்படியே போகுது. சரி, நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.